எங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம். இன்றும் டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றும் உங்களுக்கு அழகான இது பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு சின்ன கோழி குஞ்சு. உடனடியாக நாங்கள் செய்து பார்க்கலாம். அதுக்காக நான் இப்படி தெரிவு செய்திருக்கிறேன். இப்படி 4 சதுரங்கள் கொண்ட ஒரு கடதாசி தான். உங்களுக்கு விருப்பமான நிறங்களில் நீங்கள் கடதாசிகள் எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இது கண்டிப்பாக சரியான சதுரமாக இருக்க வேணும். ஆகவே இந்த ஒரிகம்பாணியில் இந்த கோழி குஞ்சு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இனி பாருங்கள், மிக இலகுவானது தான். இதை இப்படி 2ஆக மடித்தெடுத்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அதிகப்படியாக நாங்கள் நிறைய உருவங்களை செய்யும் போது இது இப்படி மடிப்பது உண்டு. அதுக்கு பிறகு இதை பாருங்கள், இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதே எதிர்பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய கடதாசியையும் கீழ் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடுத்து அழுத்தி கொள்ளணும். அப்போ தான் அந்த கடதாசி அங்கேயும் இங்கேயும் விலகாமல் நேராக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், எவ்வளவு அழகாக சீராக இருக்குது. இனி இந்த பகுதி இருக்குது தானே, இதையும் எடுத்து இந்த மூளையை இந்த நடுப்பக்கத்தோடு இணைச்சு இப்படி மடித்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேணும், இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, இதை மேல் நோக்கி இந்த நடுவா நேரா இங்கே பாருங்க, சட்டியா இந்த கோடு தெரியுதே, இதில் இப்படி மடிக்கணும். இந்த அமைப்பு வர மாதிரி. இனி இதை மிக கவனமாக 2ஆக நாங்கள் மீண்டும் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, கோழி குஞ்சினோட அமைப்பு வந்திருக்கு தானே. இதோ முகம் பக்கம் இப்படி வரும், தலை பக்கம் இப்படி வரும். அதுபோல் இந்த பக்கத்தில் தான் அதனுடைய சின்ன சொண்டு வரும். இதை நாங்கள் கூடுதலாக அழுத்தாமல் கொஞ்சம் மெதுவாக பிடித்து இப்படி மெதுவாக அதை கீழிறக்கி அந்த சொண்டு இப்படி மேல் இருக்குது தானே. மீண்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சொண்டு இப்படி மேல் இருந்தால் இதை இந்த முக்கோணம் மாதிரி லேசாக இருக்கு, இந்த பக்கத்துக்கு நாங்கள் இதை கீழிறக்கி கொள்ளுவோம். இனி கீழிறக்கிட்டு இதை அழுத்தி நாங்கள் தேய்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், தலைப்பகுதி இருக்குது, அதனுடைய சொண்டு பகுதி இருக்குது. இப்போது இந்த தலைப்பகுதி கொஞ்சம் முக்கோணம் மாதிரி இருக்கிறதுனால அதை கொஞ்சமாக நாங்கள் பின்பக்கமாக மடித்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்க தானே, அழகான கோழி குஞ்சு அமைப்பு வந்துடுது தானே, மிக இலகுவானது. இப்போ இந்த கோழி குஞ்சுக்கு நாங்கள் ஒரு அழகான கண்ணை தீட்டிடலாம். இதோ பாருங்க, எவ்வளவு இலகுவானது. இப்படி கூட நாங்கள் மேஜையில் வைக்கலாம். இவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இனி இப்படி இதை நாங்கள் அழகாக ஒட்டி கொள்ளலாம். இப்படி நாங்கள் கொஞ்சம் கம் பூசி இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன அதோ பாருங்கள், இந்த கடதாசியில் இப்படி வெட்டிக்கொள்ள வேணும். இதை வெட்டி எங்களுக்கு இலகுவா இப்படி இப்படி சரி. இப்படி நாங்கள் அழகாக கவனமாக இதோ கத்திரியால் இப்படி நாங்கள் இழுத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதை நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். இதோ இப்படி கம் போட்டு இப்படி இதோ பாருங்க, இப்போ இந்த புட்களுக்கு அருகில் தாவரங்களுக்கு பக்கத்தில் இந்த கோழி குஞ்சு இருப்பது போல் மிக அழகாக இருக்கிறது தானே. இப்போ பாருங்கள், அப்படி ஒரு பயணம் போவது போல் இப்படி நாங்கள் செய்து அழகான ஒரு கைவினையை செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் பிள்ளைகள் என்ன நினைக்கிறீங்கிறத எங்களுக்கு
டிபி கிட்ஸூடாக நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.